Good morning students. Next நம்ம பார்க்க போகிறது biology lesson, new lesson, unit 6 microorganisms, page number 71. பாருங்க, microorganisms அப்படின்னா நுண்ணுயிரிகள் அப்படின்னு சொல்லுவோம். இதில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கற்றல் learning objectives. After completing this chapter, the students will be able to இந்த லெசன் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எதெல்லாம் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னா understand the different types of microorganisms. மைக்ரோஆர்கானிசம்ஸுடைய பல்வேறு வகைகளை படிச்சிருப்பீங்க. Differentiate the various microorganisms based on their shape, occurrence. அதோடைய ஷேப்பு அக்யூரன்ஸ் எல்லாம் வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட்டு know the role of microbes in various fields such as medicine, agriculture, industry and daily life. அதாவது மைக்ரோப்ஸ்னுடைய யூசஸ், அதாவது அதனுடைய ரோல் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். அதாவது ஒவ்வொரு துறையிலையும் அதனுடைய பங்கு என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். know the effects of harmful microorganisms. அதே சமயத்தில் நம்ம மைக்ரோ ஆர்கானிசம்ஸினுடைய தீங்கு விளைவிக்கக்கூடிய பண்புகளை நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். understand the role of microbes in food process. அதாவது ஃபுட் ப்ராசஸில் மைக்ரோப்ஸினுடைய ரோல் என்னங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். அண்டர்ஸ்டாண்ட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மேன் அண்ட் மைக்ரோப்ஸ். அதாவது மனிதனுக்கும் மைக்ரோப்ஸ்க்கும் இடையிலான ரிலேஷன்ஷிப் என்னங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். நோ த எஃபெக்ட் ஆஃப் பீரியான்ஸ் அண்ட் வீரியான்ஸ் ஆன் ஹியூமன் ஹெல்த். அதாவது பீரியான்ஸ் அண்ட் வீரியான்ஸினுடைய எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறத மனிதனுடைய உடலில் என்ன மாதிரியான எஃபெக்டை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் நம்ம படிக்க போகிறோம். நெக்ஸ்ட் வி கோ டு இன்ட்ரொடக்ஷன். அதாவது மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆர் டூ ஸ்மால் இன் சைஸ் தட் தே cannot be seen through naked eye. அதாவது மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நுண்ணுயிர்கள் ரொம்ப சிறிய சைஸாக இருக்கிறதுனால நம்மளால் வெறும் கண்களால் பார்க்க முடியாது. These organisms can be seen only with the help of a microscope. இந்த மாதிரியான நுண்ணுயிரிகளை மைக்ரோஸ்கோப் உதவியும் கொண்டு மட்டுமே பார்க்க முடியும். Therefore they are also known as microbes. அதனால தான் இதுக்கு இன்னொரு பேர் என்னது மைக்ரோப்ஸ்னு சொல்கிறாங்க. The science that deals with the study of microorganisms is known as microbiology. அதாவது சயின்ஸில் நம்ம மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் பற்றி படிக்கிற படிப்புக்கு பேர் மைக்ரோபயாலஜி. இப்போ நம்ம ஃபிசிக்ஸை பற்றி படித்தோன்னா அதுக்கு பேர் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரினா கெமிஸ்ட்ரி வேதியியல் அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்போ மைக்ரோப்ஸ் பற்றி படிக்கக்கூடிய படிப்புக்கு பேர் மைக்ரோபயாலஜி. நெக்ஸ்ட்டு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அக்யர் எவ்ரிவேர். மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இல்லாத இடமே இல்லைங்கிற அளவுக்கு எல்லா இடத்துலையுமே இருக்குது. தே ஆர் ஃபவுண்ட் இன் ஏர், வாட்டர், சாயில் அண்ட் ஈவன் இன்சைட் அவர் பாடிஸ். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா காற்றில் கலந்துருக்கு, வாட்டர், பாண்ட்ஸு, லேக்ஸ், ஆல் டைப்ஸ் ஆஃப் வாட்டர் பாடிஸ் எல்லாத்துலேயுமே இருக்குது. நெக்ஸ்ட்டு சாயில் அண்ட் ஈவன் இன்சைட் அவர் பாடிஸ், நம்ம உடம்புக்குள்ளே கூட இந்த மைக்ரோப்ஸ் நிறைய இருக்குது. சம் ஆஃப் தெம் கேன் ஈவன் சர்வைவ் இன் சிவியர்லி அட்வர்ஸ் கண்டிஷன்ஸ் சச் அஸ் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ், டெசர்ட்ஸ், ஸ்னோ அண்ட் டீப் ஓசன்ஸ். இதில் சில வகையான மைக்ரோப்ஸ் மட்டும் ரொம்ப கிரிட்டிக்கலான சர்வைவலில் இருக்குது. அது பார்த்திங்கன்னா ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் அதாவது ரொம்ப வெப்பமண்டல பகுதிகளில், டெசர்ட்ஸ் அதை பாலைவனங்களில், ஸ்னோ பனிப்பகுதிகளில், டீப் ஓசன்ஸ் ஆழ்கடல்களில், இந்த மாதிரி இடத்துல எல்லாம் இருக்குது. தே ரிமைன் இன்ஆக்டிவ் அண்டர் அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் அண்ட் பிகம் ஆக்டிவ் டியூரிங் ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ். அதாவது இந்த மாதிரியான மைக்ரோப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் வர வரைக்கும் அது இன்ஆக்டிவ், செயல்படாமல் அப்படியே இருக்கும். எப்போ அதுக்கு தேவையான ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் அமையுதோ அப்போது அதனுடைய வேலை ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட்டு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் கேன் பி ஸ்டடீட் அண்டர் 5 கேட்டகரிஸ். அதாவது மைக்ரோ ஆர்கானிசம்ஸை பற்றி நம்ம கீழே கொடுத்துருக்கக்கூடிய 5 கேட்டகரிஸில் படிக்க போகலாம். அது தே ஆர் வைரஸ், ஃபங்கை, புரோட்டோசோவா, பாக்டீரியா, ஆல்கே. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஒன் வைரஸ். வைரஸுங்கிறது நமக்கு எல்லாருமே நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கோம். 7th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க, அதனுடைய ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க. இப்போ நம்ம அதை பற்றி டீப்பாக படிக்க போகிறோம். எ வைரஸ் இஸ் எ டைனி பார்ட்டிக்கல் மேடப் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல் அண்ட் ப்ரோட்டீன். அதாவது இந்த வைரஸுங்கிற இந்த நுண்ணுயிரி எதால் ஆனது அப்படின்னா ஜெனட்டிக் மெட்டீரியல், அதாவது டிஎன்ஏ, ஆர்என்ஏ மற்றும் புரோட்டீன்,
புரதங்களால் ஆனது. they are intermediate between living and non-living things. அதாவது வைரஸுங்கிறது ஒரு உயிருள்ள பொருளும் அல்ல, உயிரற்ற பொருளும் அல்ல, இரண்டுக்கும் இடையிலான பண்பு கொண்ட ஒரு நுண்ணுயிரி. வைரஸ் மீன்ஸ் பாய்சன் இன் லத்தீன். வைரஸ்னா லத்தீன் மொழியில் என்ன மீனிங்னா பாய்சன். வைரஸஸ் ஆர் இன்ட்ராசெல்லுலர் obligatory parasites. The study of virus is called virology. அதாவது என்ன சொல்லணும்னா செல்லுக்கு இடையில் இருக்கக்கூடிய obligatory parasites ஒட்டுண்ணியாக செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றின படிப்புக்கு பேர் வைராலஜி. வைரஸஸ் ஆர் 10,000 times smaller than bacteria. Already we know about bacteria. Bacteria also very small, but virus even very small. Even 10,000 times smaller than bacteria. Viruses have different shapes. They can be rod shaped, spherical or of other shapes. வைரஸஸில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் வைரஸஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஃபெமிலியராக இருக்கக்கூடியது ராட் ஷேப்டு, ராடு கம்பி மாதிரி, ஸ்பெரிக்கல்னால் ஓவல் மாதிரி இருக்கக்கூடிய இன்னும் பல வகையான ஷேப்ஸில் வைரஸஸ் இருக்குது. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வைரஸினுடைய ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். இது வரைக்கும் கொடுத்ததில் இருக்கக்கூடிய நியூ வேர்ட்ஸ் தான் இன்றைக்கி த ஹோம்ஒர்க் டி வேர்ட்ஸ். ஸோ யூ ஷுட் ரீட் த டி வேர்ட்ஸ் அண்ட் ரைட் த டெஸ்ட் டு சென்ட் யுவர் கிளாஸ் டீச்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.